இயேசு கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நிற்கின்ற இந்த இடம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது, இதயத்திற்கும் குளிர்ச்சியாக இருப்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த வயல் எப்படி இந்த அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு இது எதிர்காலத்தில் விளைச்சலை கொடுத்து மக்களுடைய பசியை போக்குவதாகவும் மக்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறதோ, அப்படித்தான் நம்முடைய வாழ்வும், நம்முடைய பிள்ளைகளை வாழ்வை நாம் இப்படி செழுமையோடு உருவாக்குவதற்கு ஆசைப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்வு அவருடைய அறிவோடு சேர்ந்து ஆன்மீகம் வளர்வதில்தான் செழுமை இருக்கிறது. அவருடைய ஆன்மீகம் வளர வேண்டும், அறிவு வளர வேண்டும், அவருடைய திறன்கள் வளர வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு பயிற்சிகளையும் பாடங்களையும் சொல்லித் தருகிறோம். ஆனால் இந்த பயிரை வைப்பதற்கு அவர்கள் இந்த நிலத்தை பண்படுத்துகின்ற பொழுது இந்த நிலத்தில் இருந்த முட்களையும் கற்களையும் களைந்து எறிந்துவிட்டு இந்த நிலத்தை உழுது சேராக்கி அதன் பிறகு நாற்றெடுத்து நட்டு இன்று இந்த அளவுக்கு இது பலன் கொடுக்க செய்கின்றார்கள். அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற களைகளை, கற்களை நாம் களைந்து எறிவதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு மனதிலே எழக்கூடிய களைகள் பல. ஊடகங்களினுடைய தாக்கங்கள், அவருடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படுகின்றன, அவருடைய நினைவு ஆற்றல் குறைக்கப்படுகிறது, அவருடைய திறமைகள் அழிக்கப்படுகின்றன. ஊடகங்களிலே மூழ்கி இருக்கின்ற பிள்ளைகள் அவற்றில் மயங்கிவிட்டு தங்களுடைய உண்மை நிலையை புரிந்து கொள்ளாத அளவுக்கு மாறிவிடுகிறார்கள். அதே போல இன்னொரு விஷயமும் முக்கியமானது. இந்த பிள்ளைகளை பண்படுத்த வேண்டும் என்றால் பெற்றோர் பெரியவராகிய நாம் அவர்களோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பது முக்கியம். அவர்களோடு கொஞ்சி குழாவி பேசி இருப்பது அவசியம். நேரமில்லை என்று நாம் சொல்வோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளை இழந்து விடுவோம். ஆனால் பெற்றோரே, பெரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். என்ன வேலையாக இருந்தாலும் அதை ஒதுக்கிவிட்டு பிள்ளைகளோடு அமர்ந்து பேசுங்கள். அப்படி நீங்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால் அந்த எண்ணங்களிலே ஏதாயிலும் தவறுகள் இருக்கும் என்றால் அவற்றை சீர்படுத்த முயற்சிப்போம். அந்த காலத்திலே பெற்றோர் அல்லது பெரியவர்கள் குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லுவார்கள். மகிழ்ச்சியான கதைகள், இன்பமான நிலைகள். அந்த கதைகளின் ஊடே கருத்துக்களும் அந்த பிள்ளைகளுடைய மனதிலே போய் பதியும். நற்கருத்துக்களை நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே நாம் நாற்றாக நட வேண்டும். இப்படி நாற்றாக நடுகின்ற அந்த நற்கருத்துக்கள் தான் பிறகு விளைந்து நற்பலன் கொடுக்கின்ற மற்றவருடைய பசியை போக்கும். அதுபோல நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நாம் நட்ட நற்கருத்துக்கள் என்ற நாற்று வளர்ந்து நமக்கு மகிழ்ச்சியையும் தரும். அந்த பிள்ளைகளையும் மகிழ்ச்சியோடு ஆபத்திலிருந்து வாழ்வதற்கும் துணை நிற்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஊடகங்களை சரியாக பயன்படுத்துவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். இந்த ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் எல்லாம் உண்மை அல்ல, எல்லாம் கற்பனை. 99% கற்பனை என்பதை அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்வார்களே என்றால் அந்த 1% நல்லதை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்வார்கள். நீரிலிருந்து பாலை பிரித்தெடுக்கின்ற அன்னப்பறவை போல நம்முடைய பிள்ளைகள் தீமைகளில் மத்தியிலும் நல்லது இருக்கும் என்றால் அதை தேர்ந்து கொள்ளுகின்ற பக்குவத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவர்களுக்கு துணை புரிய வேண்டும். எனவே அன்பு பெற்றோரே, நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதிலே நம்முடைய பொறுப்பை நாம் உணர்ந்து அவர்களை இந்த பயிரை காப்பது போல காத்து வளர்த்தெடுப்போம். அவர்களால் இந்த சமுதாயமும் அவர்களால் நாமும் மகிழ்ச்சி அடைவோம். நன்றி.